இரவோடு இரவாக அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி அடையக்கூடிய ஒரு கட்சி. அது மட்டுமல்லாமல் உள்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எந்த ஒரு கட்சியும் கூட்டணியிலே கிடையாது. அதிலையும் குறிப்பாக ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி தகவல் எல்லாம் பொய் பிம்பங்கள் எல்லாம் ஏகப்பட்ட மீடியாக்களில் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே நாளுக்கு நாள் அதிமுக இணையக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை மட்டும் குறைந்தபாடில்லை அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவிற்கு நபர்களே தற்போது அது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பு இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படித்தான் இரவோடு இரவாக திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறார்களாம். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகத்தின் முன்னிலையிலே அதிமுக இணைந்து அதிமுகவிற்காண்டி 2026 சட்டமன்ற தேர்தலிலே பணியாற்ற இருக்கிறோம் என உறுதிமொழியும் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்திலே அடுத்த வருடம் ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே சட்டமன்றத்தில் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி தீவிரமாக இப்பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதிலும் குறிப்பாக அதிமுக ஏராளமான போட்டிகள் இருப்பதால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சியை நிலைநாட்ட தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக இவ்வேலைப்பாடுகளை பார்த்துட்டு வர்றாங்க. அதே சமயம் கட்சியில் தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு துரத்தி விட்டு கொண்டுதான் இருக்கிறார். சமீபத்தில் கூட செங்கோட்டையன் மொத்தமாக கட்சியிலிருந்து நீக்கி இருந்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே மறுபக்கம் தனது கட்சியில் மாற்று கட்சியை இணைக்கும் பணியிலே தீவிரம் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமான ஒன்றிய செயலாளர் பொன் சிவா மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முக முன்னிலையில் தனது ஆதரவாளருடன் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைத்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி சி.வி. சண்முகம் வரவேற்று அதே போல திமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியுடைய முன்னிலையிலே இரவோடு இரவாக அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு அதாவது நேற்றைய தினம் சி.வி. சண்முகம் முன்னிலையிலே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒன்றிய செயலாளர் பொன் சிவா அவர்கள் மீண்டும் தன்னை அதிமுகவுடைய கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கொள்ளலாம். நீங்களே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். தோல்வியை தழுவக்கூடிய ஒரு கட்சி இருந்தால் ஏன் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் அதிமுகவில் வந்து இணைகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நிமிடம் யோசனை பண்ணி மட்டும். அதிமுக இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது வேறு எந்த ஒரு கட்சியிலும் கிடையாது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக மட்டும்தான் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.